வணக்கம், டாக்டர் ஜெப்ராஜ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆஸ்டியோபோரோசிஸ்னால ஏற்படுற எலும்பு முறிவு, ஃப்ராக்சர்ஸ், அதில் எப்படி சரி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் கேன்சர்ஸ் போன அதிகமாக பாதிக்கும்ன்றதை பார்த்தோம். ஸோ கேன்சர்ஸ் போன எங்கே அதிகமாக இருக்குன்னா இடுப்போட மேல் பகுதியிலையும் முதுகு தண்டுலையும் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு வயசானவங்க, அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ்ல பாதிச்சவங்க ஒருத்தவங்க கீழே வேகமாக உட்காரும் போதோ இல்லாட்டி தெரியாமல் கீழே விழுகும் போதோ ஸ்லிப்பாகி விழுகும் போதோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு எலும்போட மேல் பகுதியில் ஈஸியாக ஃப்ராக்சரோ இல்லாட்டி முதுகு தண்டு உடையறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி சப்போஸ் ஒரு பெல்விஸ், அதாவது இடுப்பு எலும்போட மேல் பகுதியில் ஃப்ராக்சர்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே அறுவை சிகிச்சை மேற்கொண்டு ஒரு ராடோ இல்லாட்டி பிளேட்டோ வச்சு அவங்க சீக்கிரம் அடக்க வைக்கணும்.